கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆம், அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான்: யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை நீங்கள் எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தின் 119வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மேற்கூறிய இறை வசனம் 3 விடயங்களை எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஒன்று, அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் என்பது விசுவாசமாகும். அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள். தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் பேசுகின்றவற்றை அவன் செவிமடுக்கின்றான். நான் என்ன மனதில் நினைக்கின்றேன் என்பதையெல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆக மொத்தத்தில் அவனுடைய கண்காணிப்பிலிருந்து நான் தப்பித்து கொள்ள முடியாது. அவன் என்னை அவதானித்து கொண்டே இருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவனுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களாக நீங்கள் வாழுங்கள், இருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆக அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மனித சமுதாயம் இந்த உலகத்தில் இருப்பார்களேயானால், உண்மைக்கு உண்மையாக யார் ஒருவர் தன் சொல்லால் செயலால் நடத்தையினால் ஏமாற்றாமல் உண்மையாக வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அல்லாஹ் அவர்களோடு இருக்கின்றான். அதனைத்தான் அல்லாஹ் சொன்னான், வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், உண்மையாளர்களாகவே வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஒரு நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு மிக விருப்பமான ஒரு தோழராக மதீனாவிலே வாழ்ந்தவர்கள். அந்த நபித்தோழர் ஒரு ஹதீஸ் நபிமொழியை எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நிச்சயமாக உண்மை நன்மையின் பக்கமாக ஒரு மனிதனுக்கு வழிகாட்டும். நிச்சயமாக நன்மையோ அந்த மனிதனை சுவர்க்கத்தின் பக்கமாக வழிகாட்டி அவனை அழைத்து செல்லும். அந்த மனிதன் சுவர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவன் உண்மையாளனாக இருப்பான். அவன் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சித்தீக், உண்மையாளன் என எழுதப்படுகின்றான். அந்த மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, நிச்சயமாக பொய் ஒரு மனிதனை பாவத்தின் பக்கமாக அழைத்து செல்லும், பாவமோ அவனை நரகத்தின் பக்கமாக அழைத்து செல்லும். எந்த அளவுக்கு அவன் பாவம் செய்யக்கூடியவனாக பொய் பேசக்கூடியவனாக இருப்பான் என்றால், ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கذாபா, அல்லாஹ்விடத்தில் இவன் ஒரு பெரிய பொய்யன், மகா பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும் அவன் பொய்யுரைத்து கொண்டே இருப்பான். பேச்சு மாத்திரம் பொய்யாக இருக்காது. அவனுடைய வாழ்வே பொய்யானதாகவும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடியதாகவுமே இருக்கும். நம்பிக்கையோடு அவனோடு எந்த ஒரு விடயத்திலும் யாரும் ஈடுபட முடியாத அளவுக்கு அவன் ஒரு பொய்யனாகவே மாறிவிடுவான். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் உண்மை பேசுகிறான் என்றால் அந்த உண்மை அவனை நன்மையின் பக்கமாக அழைத்து செல்லும். அந்த நன்மையோ அவனை சுவர்க்கத்தின் பக்கமாக அழைத்து சென்று அவன் ஒரு உண்மையாளனாக அல்லாஹ்விடத்திலே எழுதப்படுகின்றான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே காண்பிக்கப்படுகின்றான். ஒரு மனிதன் பொய் பேசுகிறான், அந்த பொய்யின் மூலமாக அவன் பாவத்தை அவன் விரும்பி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். பாவங்கள் செய்வதன் காரணமாக அந்த பொய் அவனை நரகத்திலே அவனை தள்ளிவிடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் பொய்யர்களோடு அவன் ஆகிவிடுகின்றான்.
பிரிதோர் நபிமொழி மூலமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உள்ளம் பாலை விட ஒரு வெண்ணிறமான ஒன்றுதான் மனிதனுடைய உள்ளமாகும். ஒரு மனிதன் ஒரு பொய் பேசுகின்ற போது அந்த ஒரு பொய் அவனுடைய வெண்மையான உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுவதைப் போல விழுந்து விடுகிறது. அதன் மூலமாக அவனுடைய உள்ளம் கருப்பாகி விடுகிறது. ஒரு பொய் பேசுகிற போது ஒரு கருப்பு புள்ளி விழுகின்றது என்றால் அவன் பல பொய்களை பேச 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 அந்த வெண்மையான உள்ளம் இறுதியில் கருப்பாக ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு அவன் நன்மைகளை செய்வதற்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பான், பாவங்கள் செய்வதிலே கரிசனை உள்ளவனாக இருப்பான். நன்மைகள் செய்வதோடு மாத்திரமல்ல, சுறுசுறுப்பாக இயங்குவதிலிருந்து அவன் சோம்பேறியாக ஆகிவிடுகின்றான். ஆக பொய் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹுடைய மலக்குகள் வெறுக்குகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்களை மனிதர்களும் வெறுப்பார்கள். அவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். மாற்றமாக யார் ஒருவர் உண்மை பேசுகிறாரோ அந்த உண்மை பேசக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான், அவனுடைய மலக்குகள் விரும்புகிறார்கள். ஏன், மனிதர்களும் தான் உண்மையாக வாழக்கூடிய உண்மை பேசக்கூடிய மனிதர்களை மனிதர்களும் விரும்புகிறார்கள், நெருங்கி பழகுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், நட்பு வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் பிரியப்படுகிறார்கள். ஆக உண்மை எப்போதும் வெல்லக்கூடியதாகவே இருக்கும். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த மேற்படி ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆழமான கருத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. மனிதன் பேசுகின்ற பேச்சுக்களிலே இரண்டு வகையான பேச்சுக்களை பேசுகின்றான். ஒன்று உண்மை பேசுகிறான், மற்றொன்று பொய் பேசுகின்றான். பொய் என்பது அது மனிதனுடைய வாழ்வுக்கு முன்னேற்றத்திற்கு அது தடையாக அமைந்துவிடும். மக்கள் அவனை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு துர்நடத்தையின் பக்கமாக அந்த மனிதனுக்கு அது வழிகாட்டக்கூடியதாகவும், மக்களிலிருந்து அவனை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு அசிங்கமான ஒரு செயலாக அந்த பொய் அமைந்து விடுகிறது. இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது உண்மை பேசுவது. உண்மை பேசுகின்ற மக்களை மக்களும் விரும்புகிறார்கள். ஏன், அவனோடு நல்லுறவை வைத்துக் கொள்வதற்கு எல்லோரும் விரும்புகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸின் மூலமாக பொய்யினுடைய விபரீதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் வாய் திறந்து பொய் பேசினால் அவனுடைய வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த துர்நாற்றம் என்பது அல்லாஹுடைய மலக்குமார்கள் அமரர்கள் அதை அப்படியே உணர்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பொய் பேசுகிற போது அவருடைய நாவிலிருந்து வருகின்ற அந்த துர்நாற்றத்தின் மூலமாக மலக்குகள் அந்த அசிங்கத்தை அந்த துர்நாற்றத்தை சகித்து கொள்ள முடியாமல் ஒரு மைல் தூரம் விலகி செல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் வந்து அவனோடு இணைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக அல்லாஹு தஆலா எங்களுக்கு பேசுவதற்கான நல்ல பேச்சாற்றலை தந்திருக்கின்றான், நாவாற்றலை தந்திருக்கின்றான். நாவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் பேசுகின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் நாவை கொடுத்திருக்கிறான், பேசுகின்ற ஆற்றலை அவர்கள் பெறவில்லை, அவர்கள் ஊமையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு நாவை தந்திருக்கிறான், நன்றாக பேசுகின்றோம், நல்ல முறையில் நினைத்த வார்த்தைகளை எல்லாம் உச்சரிக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி அந்த நாவை அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள நாவாக நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பின்வருமாறு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் ذاكرا, யா அல்லாஹ், உன்னை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய நாவாக எனது நாவை நன்றியுள்ள நாவாக்கி தருவாயாக. நீ என் வாழ்க்கையில் அளித்திருக்கின்ற கோடான கோடி அருட்செல்வங்களுக்கு நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக என்னுடைய நாவை யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக என்று நாவை நன்றியுள்ள நாவாக அல்லாஹ்விடத்தில் அமைத்துக் கொள்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இன்ன சித்க, நிச்சயமாக உண்மை என்பது
ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இன்னல் கதிப, நிச்சயமாக பொய் என்பது அவனுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அது உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஒரு விடயம் ஆகுமானதா என்ற சந்தேகம் ஏற்படும் போது அதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத விடயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சில மக்களோடு பேசுகின்ற போது எங்களுக்கு நிம்மதி ஏற்படுகிறது, இன்னும் பல மக்களோடு பேசாமல் இருந்தாலே நிம்மதி ஏற்படுகிறது என்ற நிலைமைக்கு இன்றைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இவை எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இந்த பேச்சாகத்தான் இருக்கிறது. பேச்சின் மூலமாக மனிதன் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளுகின்றான், நன்மைகளை அவன் அள்ளி கொட்டி கொள்ளுகின்றான். அதே போலதான் அந்த பேச்சு விபரீதமாக அமைகிற போது அதுவே அவனுக்கு ஆபத்தாகவும் அமைந்து விடுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்றால், நாளை மறுமையில் என் அருகிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நல்லோர்கள் யார் என்றால் நற்குணசீலர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போல எனக்கு வெறுப்பானவர்கள் யார் என்றால், என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால், பிரயோசனம் இல்லாமல் பயனளிக்காத வார்த்தைகளை வளவளவன யாரெல்லாம் பயனில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் என்னை விட்டும் தூரமாகுவார்கள், அவர்களோடு நான் நேசம் கொள்வதற்கு விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆக எங்களுடைய பேச்சுக்களிலேயே உண்மையை நாம் எப்போதும், வாய்மையை நாம் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். எங்களோடு பழகுகின்ற மக்கள் எங்களை நம்பி வந்து பேசுகின்ற அளவுக்கு அவர் பேசினால் உண்மையைத்தான் பேசுவார் என்ற நம்பிக்கையை மக்கள் மனங்களில் நாங்கள் அழியாத ஒரு சொத்தாக அவர்களுடைய உள்ளங்களிலே வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர் என்று. அவருடைய குடும்பத்தார்கள் மாத்திரமல்ல, முழு மக்கா மக்களுமே ஒரு மனிதனை உண்மை பேசக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் பேசியது கிடையாது. நபிகளார் அவர்கள் உண்மை உரைத்தார்கள், உரக்கச் சொன்னார்கள். எல்லா நிலைகளிலும் பொய் பேசுவதிலிருந்து தன்னுடைய நாவை பாதுகாத்து கொண்டார்கள். அசிங்கமான காரியங்கள் செய்வதிலிருந்து தன்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொண்டார்கள். மற்றவர்கள் அதை அவ்வாறான அசிங்கங்களை, அருவருப்பான காரியங்களை செய்கிற போது அவர்கள் கையால் தடுக்கக்கூடியவர்களாக, உள்ளத்தால் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆக உண்மை என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக வாழுங்கள், உண்மையாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதன் மூலமாக அந்த உண்மை நிச்சயமாக நாளை எங்களை சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே அது கொண்டு போய் எங்களை வாழ வைப்பதற்கு ஒரு உறுதியான ஒரு அமலாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு உண்மை பேசக்கூடியவராக, ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனோடு உண்மை பேசக்கூடியவளாக, பிள்ளைகள் பெற்றோரோடு உண்மை பேசக்கூடியவர்களாக, உற்றார் உறவினர்கள் என ஒருவர் மற்றவரோடு உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கின்ற போதுதான் அவர்களுடைய உள்ளம் எப்போதுமே திறந்த நிலையிலே இருக்கும். மாற்றமாக யார் ஒருவர் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய நிலையிலும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையிலும் இந்த உண்மைக்கு புறம்பாக வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தேகத்துக்குரியதாக அமைந்துவிடும். ஆக எல்லா நிலைகளிலும் உண்மை பேசக்கூடியவர்களாக வாழ்ந்து உண்மையாளர்களோடு அந்த உன்னத சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் அனைவரும் பயிற்சிகள் பெற்று அந்த உண்மையை நம் வாழ்க்கையில் அலங்காரமாக்கிக் கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.